அடுத்தாற்போல் வணக்கத்துக்குரிய நீதியரசர் மதிவாணன் அவர்களை சொல்லுங்கள். வணக்கத்திற்குரிய சகோதரர் எங்கள் நண்பர் திரு சம்பத் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் வணக்கத்திற்குரிய மாண்பக நீதியரசர் திரு சுந்தரி கர்ணன் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் திரு காந்தி அவர்களே, அரங்கத்தில் வீட்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் சம்பத் அவர்கள் எனது வகுப்பு தோழர். 1977 எங்கள் நட்பு தொடர்கிறது. ஒரு திரைப்பட பாடல் உண்டு, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில், அவர்கள் நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை வளர்க்கிறது. சம்பத்தவருடைய தாயார் அவர்கள் நன்றாக வளர்த்திருக்கிறார்கள், நல்லவராக திகழ்கிறார்கள், எல்லோரும் தெரிந்தவராக இருக்கிறார்கள். அவர்கள் மனது விசாலமாக உலகம் கலந்திருக்கிறது. அவர்கள் இதுபோல் என்றும் மூத்த வழக்கறிஞர் திரு காந்தி அவர்கள் சொன்னது போல இன்னும் ஒரு 100 ஆண்டு அவர்கள் வாழ வேண்டும் என்று இறைவனை நன்றி விடைபெறுகிறார்கள். ஐயாவுடைய தீர்ப்பை போலவே ரத்தம் சுருக்கமாக அமைந்திருக்கிறவருடைய வாழ்த்து. நன்றி ஐயா. அடுத்தாற்போல் சம்பத்துக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக திகழ்கின்ற, அவர்கள் நல்ல பாதையிலே செலுத்திக் கொண்டிருக்கின்ற, அவர்கள் தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எங்கள் வணக்கத்துக்குரிய ஐயா நீதியரசர் லட்சுமணன் ஐயா அவர்களை அன்புடன் என்னுடைய அருமை நண்பர் சம்பத் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் மதிவாணன் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்களே, திரு சந்தோஷம் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற வழக்கறிஞர் நண்பர்களே, பெரியவர்களே, இந்த இனிய மாலை பொழுதிலே இரவு பொழுதிலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்வதிலே என்னை விட மகிழ்ச்சி அடைவதற்கு யாரும் இங்கு பேசியவர்கள் அனைவரும் சட்டக்கதரை பற்றி பேசுவோம். அதனை துவங்கி வைத்தவனே நான் தான். 1992 என்று நினைக்கின்றேன். மியூசியம் தியேட்டரில் எப்போது காந்தி அவர்கள் வழக்கினர் நான் முதலும் பக்கத்தில் கேட்டார்கள். அப்பொழுது நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பதவியேற்ற பிறகு அந்த விழாவிலே இன்று வரை பல சிரமங்களுக்கு இடையிலே அவர் தொடர்ந்து அந்த பத்திரிகையை நடத்துவார். அவருக்காக நான் பல பரிந்துரைகளை சென்னை உயர்நீதிமன்றத்திலே செய்திருக்கின்றேன். அது முழு பலனும் கிடைக்கவில்லை என்றுதான் நான் இன்றைக்கு சொல்ல வேண்டும். அதாவது யாரும் புரிந்து கொள்ளவில்லை, தவறாக யாரும் எடுத்துக் கொள்கிறார், நீதிபதிகள் புரிந்து கொள்ளவில்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியும். காரணம், தமிழ்நாட்டில் மாவட்ட நீதிமன்றங்கள் அளவில் எல்லாவற்றையும் தமிழிலே பேசப்படுகிறது. தமிழிலே நாம் பத்திரங்கள் தாக்கல் செய்கின்றோம், விவாதங்கள் தமிழிலே, சாட்சிகள் விசாரிப்பது தமிழிலே, தீர்ப்பு எழுதுவது தமிழிலே. ஆகையினாலே பல தலைமை நீதிபதிகளும் நான் நேரிலேயே பேசி
குறைந்த அளவு அட்லீஸ்ட் மாவட்ட நீதிமன்ற அளவிலே எல்லா நீதிமன்றங்களுக்கும் சட்டக்கருதுகோலை வாங்குவதற்கு நீங்கள் உத்தரவிடுங்கள் என்று நான் சொல்கிறேன். அதற்கு முழு பலன் கிடைக்கவில்லை. இருந்தாலும் சம்பத் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து இந்த இதழை நடத்த வருகிறார். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு முறையாவது என்னிடம் தொலைபேசியை பேசாமல் இருந்தால் அவருக்கும் தூக்கம் வராது, எனக்கும் தூக்கம் வராது. மிக நெருங்கிய நண்பர், நேர்மையானவர், மற்றவர்களுக்கு உதவுபவர். அவரோடு நான் பல வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். பல மாநாடுகளை மிக சிறப்பாக எல்லோரும் பாராட்டுகின்ற வண்ணம் நடத்தியிருக்கிறார். இந்திய நாட்டில் மட்டுமல்ல, சென்னையில் மட்டுமல்ல, பல வெளிநாடுகளிலே அனைவரையும் கூட்டி சென்று பல விழாக்களை அவர் சிறப்பாக நடத்தியிருக்கிறார். இங்கு நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக ஆக்க முடியுமா என்று பலர் பேசினார்கள். இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் நான் ஒரு சிறிய வேண்டுகோளை விடுக்கின்றேன். 14ஆம் தேதி நாளை மறுநாள் கலைஞர் டிவியில் காலை 8 மணிக்கு விடியலே வாழ்ந்த ஒரு நிகழ்ச்சி 6 மணிக்கு ஆரம்பமாகின்றது. என்னுடைய பேட்டி 8 மணிக்கு. அதிலே நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக கொண்டு வர முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. விரிவாக நான் சொல்லியிருக்கின்றேன். என்றால் இங்கு நிறைய வழக்கறிஞர்கள் இங்கு இருப்பதனாலே அவர்களுக்கு மற்றும் ஒரு செய்தியும் நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் சட்ட ஆணைய தலைவராக இருந்த பொழுது 32 பரிந்துரைகளை நான் அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறேன். பல பரிந்துரைகள். இந்த விழாவுக்கு ஒரு உகந்த ஒரு பரிந்துரை நான் செய்தது என்னவென்றால், இன்றைக்கு சாதாரண மனிதன் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கின்ற நிலையில் இல்லை. கன்னியாகுமரியில் இருக்கின்றவன் இன்றைக்கு டெல்லிக்கு செல்ல முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. கம்பெனிகள், அரசாங்க டிபார்ட்மெண்ட்கள், அரசாங்கங்கள் இவர்கள் தான் செல்லலாம், அவர்கள் தான் செலவு செய்யலாம், மெட்டீரியல்களை நியமிக்கலாம், தங்கி விட்டு வரலாம். சாதாரண மனிதன் தங்குவது என்பதோ அங்கு வழக்கறிஞர்களை நியமிப்பது என்பதோ மிகச் சிரமமான காரியம். ஏனென்றால் நான் உச்ச நீதிமன்றத்தை 5 ஆண்டுகள் பணியாற்றிய பொழுது நான் இதனை நேரடியாகவே அறிவேன். ஆகினாலே நான் ஒரு பரிந்துரை செய்தேன். உச்ச நீதிமன்றத்தின் கிளைகளை கல்கட்டா, பாம்பே, சென்னை, பாம்பே 4 இடங்கள், சென்னை, கல்கத்தா, பாம்பே, டெல்லி ஆக 4 இடங்களிலும் என்றால் 31 நீதிபதிகள் நம்முடைய இருக்கின்றார்கள். அவ்வாறு நீதிபதிகள் ஒவ்வொரு 4 நீதிமன்றங்களிலும் அவர்கள் கீழமை நீதிமன்றங்களிலிருந்து உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்திலிருந்து வருகின்ற வழக்குகளை அவர்கள் விசாரிக்கலாம். தவிர 7 நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிய வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்க வேண்டும். அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் என்று சொல்லி ஒரு பரிந்துரை நான் செய்திருக்கின்றேன். அதற்கு இன்னும் முடிவு காலம் வரவில்லை. இங்கு வந்தால் தமிழ்நாட்டிலே, சென்னையிலே உச்ச நீதிமன்றத்தின் கிளையை அவர்கள் விரும்பினார். இதனால் பலனடைகின்றவர்கள் கர்நாடகாவில் இருப்பவர்கள், தமிழ்நாட்டில் இருப்பவர்கள், ஆந்திராவில் இருப்பவர்கள், கேரளாவில் இருப்பவர்கள். இதே போன்று பம்பாய் எடுத்துக்கொண்டால் அதை சுற்றியுள்ள மாநிலங்கள், மாவட்டங்கள், இதே போன்று கல்கத்தா இந்த மாதிரி என்று நான் ஒரு பரிந்துரைக்கு செய்திருக்கின்றேன். இதையெல்லாம், இந்த கேள்விகள் எல்லாம் என்னுடைய இன்டர்வியூவில் வருகின்றன. அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லணும். நான் தவறாக என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றேன். அதற்கு ஆதாரங்களை குறிப்பிட்டிருக்கின்றேன். மொத்தம் 8 கேள்விகள் என்னிடம் கேட்டார்கள். ஒரு 35 நிமிடங்கள் என்னுடைய இன்டர்வியூ நடக்கின்றன. ஏனென்றால் இதை பற்றி விவாதிக்கப்பட்டதுனாலே நான் சொன்னேன். ஏனென்றால் தமிழ் இங்கு வழக்காடு மொழியாக வந்தால் உச்ச நீதிமன்றத்திற்கும் நம் சட்டக்கதிரை நாம் வாங்குவோம்.
இப்போது யாரும் வாங்குவதாக தெரியவில்லை. மற்ற மாவட்ட நீதிமன்றங்களிலே வாங்கவில்லை என்ற பொழுது இது உச்ச நீதிமன்றத்தில் எவ்வாறு வரும் என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் நான் என்னுடைய இன்டர்வியூ சொல்லியிருக்கின்றேன், இதே கேள்வியை கலைஞர் அவர்கள் ஒரு விழாவில் அன்றைக்கு சம்பத்தம் அவர்கள் இருந்தார்கள். கருவாச்சி காவியம் என்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா கலைஞர் வெளியிட்டு நான் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டேன். கலைவாணர் அரங்கில் அந்த விழா நடந்தது. கலைஞர் கேட்டால் இந்த மாதிரி தமிழ் மொழியை ஏன் நீதிமன்ற மொழியாக ஆக்க முடியாது என்று கேட்டார்கள். இந்த கேள்வியை எதிர்பார்த்துத்தான் நான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை என்னுடைய கையில் எடுத்துச் சென்றேன். 348 எடுத்து காண்பித்தேன். ஆர்டிகல் 348 அது என்ன சொல்கிறது என்றால், தி லாங்குவேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் shall be in English and Urdu. ஆனால் there is a rider to that exception. அது அரசாங்கமும் கவர்னரும் பரிந்துரை செய்து மத்திய சட்ட அமைச்சர் கல்வி அவர் குடியரசுத் தலைவருடைய அனுமதியின் பேரிலே அதனை நாம் நிச்சயம் கொண்டு வர முடியும். ஆனால் அதற்கு முன்னர் இங்கு ஒரு சட்ட ஆணையம் நியமிக்கப்பட வேண்டும், லாங்குவேஜ் கமிஷன் நியமிக்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதிகள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றார்கள். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சர்வீஸ்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு நிச்சயம் இந்த தமிழ் மொழியாக வழக்காடு மொழியாக கொண்டு வரலாம் என்று நான் சொல்லியிருக்கேன். இவையெல்லாம் நடந்தால் நம்முடைய சட்டக்கதற்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கின்றது. எவ்வளவு தடைகள் இருந்தாலும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் விடாமல் நடத்திக் கொண்டிருக்கின்ற சங்கத்தை நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடவில்லை, அவருடைய பிறந்த நாளை சட்டக்கல்வியுடன் சேர்ந்து நாம் கொண்டாடுகிறோம். சட்டக்கல்வியுடன் அவர் எவ்வாறு இணைந்திருக்கின்றாரோ அதே மாதிரி நானும் காந்தி அவர்களும் 10வது ஆண்டு விழா நடத்தினோம், 20வது ஆண்டு விழா நடத்தினோம். ஒவ்வொரு விழாவிற்கும் உச்ச நீதிமன்ற நீதிகள் வந்து கொண்டே இருக்கின்றார். நன்மையில் கூட நீதிபதி முகோபாத்தியாயா வந்தார்கள். அது மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு நண்பர், மிக அன்பாக பழகக்கூடியவர். அவருக்கு பொய் சொல்வது என்பதே தெரியாது. காலையில் எழுந்தவுடன் நான் வாங்குகின்ற பத்திரிகை 5, அவர் வாங்குகின்ற பத்திரிகை மற்றும் சில பத்திரிகைகள், இந்த செய்தி இதில் வந்திருக்கின்றதை பார்த்தீர்களா என்று உடனே கேட்பார். நான் அதை படித்து விட்டேன், நீங்கள் எந்த பத்திரிகையில் அதை படித்தீர்கள்? 2 நாட்களுக்கு முன்னர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியிலே இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பற்றி நான் ஒரு பேச்சை நான் அங்கு வழங்கினேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பாக ஐஐடி நடத்தினார்கள். அதிலே பேட்டன் சட்டத்திலே, பேட்டன் சாவிலே இந்திய அரசாங்கம் மிக கடுமையாக இருக்கின்றது. அது வந்து பிளெக்சிபிளாக கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்தால்தான் அந்த பேட்டன் ரைட்ஸில் நமக்கு சிரமங்கள் இருக்காது. ஆகையினாலே வருஷக்கணக்கில் ஆயிரக்கணக்கான அமெரிக்கன் டாலர்கள் நம் வெளிநாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் தவிர்க்கலாம் என்று நான் சொன்னேன். அதை படித்துவிட்டு பல பேர் எனக்கு பல பேர் இருக்கின்றனர். யூனஸில் இதில் வந்திருந்தது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்தது, எக்ஸ்பிரஸில் இருந்தது. இந்த மாதிரி இந்த மாதிரி கருத்து பரிமாற்றம் அவருடைய எனக்கு திறந்தோறும் அது நடைபெறுகின்றது ஒரு வழக்கமாக ஆகிவிட்டது. இன்றைக்கு இந்த விழா நடப்பதற்கு 3 நாட்களாக எனக்கு தொலைபேசியிலே அவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். நான் சற்று முன் வந்திருக்கிறேன். ஆனால் நான் 7 மணிக்கு புறப்பட்டவன் இப்பொழுதுதான் 8:15 தான் வருகிறது. இந்த அளவிற்கு யாருமே சாலை விதிகளை பின்பற்றுவதில்லை. அதனால்தான் வருஷத்திற்கு 1,00,000 பேர் சார்ந்தார்கள். அதெல்லாம் அது கூட நான் ஒரு ஹிந்தியிலே ஒரு ஆர்டிகிள் எழுதினேன், ஓப்பன் பேஜில். இந்தியன் ரோட்ஸ் ஹேவ் பிகம் கில்லிங் ஃபீல்ட்ஸ்னு எழுதுறேன். அது தமிழில் இன்னொரு பத்திரிகையில் போட்டான், இந்திய சாலைகள் கொலைக்களமாக ஆகிவிட்டது அப்படின்னு போட்டான். அந்த மாதிரி யாருமே டிராஃபிக் ரூல்ஸை பயன்படுத்துறதில்ல. புது கார்கள், பெரிய கார்கள்லாம் வாங்குறதுக்கு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு யாருமே சட்டத்தை பின்பற்றுவதில்லை என்பது என்னுடைய கருத்து. இன்றைக்கு அதை பற்றி நாம் பேச வேண்டாம். சம்பத் அவருடைய பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு அவரை நான் வாழ்த்துவதற்கு
வாய்ப்பளித்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி என்னுடைய இடமும் இருந்தேன். வணக்கம். சிண்டிகேட் வங்கியினுடைய மேலாளராக இருந்து ரெசிடென்சி கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்க தலைவராக திகழ்கின்ற எங்களுடைய அருமை நண்பர், குடும்ப நண்பர் திருமதி ரூஸ்வெல்ட் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நீதியரசர் நிறைவாக பேசிய பிறகு அதற்கு மேல் பேசுவதற்கு வந்துள்ளது. திரு சம்பத் அவர்கள் நல்ல நண்பர், நட்புக்கு இலக்கணமாக இலக்கியமாக பேசுபவர், ஒரு பல்லாண்டு எல்லோருக்கும் நல்ல நண்பராக சிறப்பு விளங்குவார் என்பதில் எதுவும் வாழ்க்கை சொல்லலாம்.